அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம். காலையில விடிய காலம் நேற்று முன்தினம் இஸ்ரேல்ல ஒரு அறிவிப்பு வெளியிடுறாங்க. எல்லாரும் பங்கர்ல போய் ஒளிஞ்சுக்கோங்க, அதிகாலையில ஈரான் தாக்குதல் ஆரம்பிச்சிடுச்சு, இருக்கக்கூடிய அனைவரும் பங்கர்ல போய் ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கால இருந்து தகவல் வந்திருக்கு. என்னன்னா, ஈரான்ல இருந்து ஏவுகணை ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்ட் பண்ண நேரம் அமெரிக்காவுக்கு தகவல் போய், அமெரிக்கால இருந்து இஸ்ரேலுக்கு தகவல் போய், இஸ்ரேல் வந்து தன்னுடைய மக்கள் கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள் அங்க இருக்காங்க. 1 கோடி மக்கள், 95 லட்சம் மக்கள் இருக்காங்க. அந்த 95 லட்சம் மக்களுக்கும் அலர்ட் போகுது. அந்த அலர்ட்ல உடனடியாக நீங்க பங்கர்ல போய் ஒழிஞ்சுக்கோங்கன்ற பதுங்கு குழிகள், அந்த அங்க போய் ஒழிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஈரான் தலைவர் கொக்கரிச்சு சொல்றாரு, இஸ்ரேலுடைய அழிவு எங்கள் கையில தான் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு பதிலுக்கு இஸ்ரேல் என்ன சொல்றாங்க, ஃபயர் ரெயின், அதாவது நெருப்பு மழையை வந்து நாங்க நெருப்பு மழையால் தாக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் சொல்றாங்க ஈரானை. என்னதான் நடந்துட்டு இருக்கு? ஒன்றும் இல்லைங்க. இஸ்ரேல் வந்து ஆப்கானிஸ்தானுடைய இடத்தை பிடித்து கொண்டு, இது எங்களுடைய பூர்வகுடி, அதாவது ஆப்கானிஸ்தான் தான் இருந்தாங்க, இஸ்லாமியர்கள் இருந்தாங்க. பட் ஆனா இவர்களுக்கு முன்பாகவே நாங்க தான் இதுல ஆட்சி செஞ்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, இது எங்க பூமி அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. ஆனா ஆப்கானிஸ்தானை சார்ந்தவர்கள் என்ன சொல்றாங்க, இது எங்களுடைய நாடு, எங்க நாட்டுல நீங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, இருந்துட்டு எங்க ஆக்சுவலா இஸ்ரேல் வர்றாங்க, இவர்கள் அங்க வர்றாங்க, வந்து இது எங்களுக்கு கொஞ்சம் இருக்கிறதுக்கு இடம் கொடுங்கன்னு சொல்லிட்டு உலகமே புறக்கணிக்கும் பொழுது ஆப்கானிஸ்தான் மக்கள் ஆதரவளிச்சாங்க. இது உண்மை. இந்த நிலப்பிரச்சனை மட்டும்தான் இன்று 3வது உலக போர் உருவாகிவிடுமோ என்ற ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்குன்றதுன்னா அதுதான் உண்மை. இது ஹமாஸ் அப்படின்றது ஹிஸ்புல்லா, இவங்க 2 பேருமே வந்து ஹமாஸ்க்கு ஆதரவாக ஹிஸ்புல்லா இருந்தாங்க. ஹமாஸ் வந்து எதிர்த்து போரிட்டு இருந்தாங்க இஸ்ரேல. இந்த போரே 1 வருடமாக நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் ஈரான் என்ற நாடு, இன்று ஒரு நாடே வந்து இஸ்ரேலை தாக்கக்கூடிய ஒரு சூழல், ஒரு அமைப்பு தான் தாக்கிட்டு இருந்தாங்க, ஒரு நாடு தாக்கக்கூடிய சூழல் இருக்கு. ஹாசால கிட்டத்தட்ட 40,000 பேர், குழந்தைகள், பெரியவர்கள், முதியவர்கள் சொல்லிட்டு 40,000 பேருக்கு மேல இறந்திருக்காங்க. உன்ன வழி இல்லாம அப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்குனாங்க. ஆனா ஐநா சபை, அமெரிக்காவோ அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தது. இஸ்ரேல் வந்து லெபனான்ல உள்ளது போல பேஜர்களை வைத்து, லெபனான்ல பேஜர்களை வைத்து வெடிக்கை செய்தார்கள் இல்லையா, இஸ்ரேல் தான் செய்தது. அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. நம்ம கேரளா சார்ந்த ஒரு தொழிலதிபரை கூட இது விசாரணை வலயத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க. ஈரான் தலைவர் கொலை செய்யப்பட்டாரே, ஈரான் தலைவர் நடுவானில் வெடித்து சிதறப்பட்டார். அந்த அவருடைய படுகொலையே வந்து இஸ்ரேலுடைய சூழ்ச்சியை தானே அப்படின்ற மாதிரி யோசிக்கக்கூடியதெல்லாம் இருக்கு. எது எப்படி இருந்தாலும் 12 நிமிஷத்துல பல நாடுகளை கடந்து அட்டாக் செய்யக்கூடிய 200 ஏவுகணைகளை ஈரான் இஸ்ரேலை நோக்கி அனுப்புகிறது என்று சொன்னால், அமெரிக்கா இந்த தகவலை அங்கு தகவல் சென்றடையும் முன்பாக ஏவுகணை போய் சென்றடைகிறது என்று சொன்னால் 12 நிமிஷத்துல அது ஒளியின் வேகத்தை விட பல மடங்கு வேகத்துல போயிருக்கணும். அப்படி போனாதான் அது போய் சேர முடியும். இஸ்ரேல் வந்து எல்லாத்தையும் தடுப்பதற்கான யுக்திகள்லாம் அவங்க கிட்ட இருக்கு. அந்த தடுப்பதற்கான யுக்திகள் இருந்தும் தடுத்து நிறுத்த முடியாத ஒரு சூழல். 80% ஏவுகணைகள் உள்ளே விழுந்து அங்கு இஸ்ரேலை ஒரு கதிகலங்க செய்து இருக்கிறது என்று சொன்னால், ஈரானுடைய பலம் என்ன, இஸ்ரேலுடைய பலம் என்ன? ஈரானுக்கு எந்தெந்த நாடுகள் ஆதரவாக இருக்கிறார்கள், இஸ்ரேலுக்கு எந்தெந்த நாடுகள் ஆதரவாக இருக்கிறார்கள், ஈரானுடைய படைபலம் எந்த அளவிற்கு பலமாக இருக்கிறது, இஸ்ரேலுடைய படைபலம் எந்த அளவிற்கு பலமாக இருக்கிறது என்பதை குறித்து அடுத்த காணொலியில் காண்போம். ஆனால் என்ன இருந்தாலும் உயிர்கள் பலியாவதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. உங்களை மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம். ஜெய்ஹிந்த்.